Sorry for the inconvenience. Some network issue. ஸோ அதான் இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க, கேபினெட் வந்து கூடி முடிவெடுத்து ஒரு பில்லை டேபிள் பண்ணுறாங்க, அதாவது இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாங்க. சரியா, எய்தர் இன் லோக்சபா ஆர் இன் ராஜ்யசபா. அப்போ அதோட சேர் பர்சன் என்ன பண்ணுறாரு, அதை ஸ்டாண்டிங் கமிட்டிக்கு அனுப்புறாரு. தட் இஸ் இஸ் சாய்ஸ். சில நேரங்களில் யுனானிமஸாக ஒரு டிசிஷனுக்கு வந்திருக்கலாம், சில நேரங்களில் யுனானிமஸ் டிசிஷன் இஸ் நாட் பாசிபிள். அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அதுக்குன்னு இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்பர்ட்ஸ், ஸ்டாண்டிங் கமிட்டி மெம்பர்ஸ், அதுக்குன்னு இருக்கக்கூடிய அந்த டிபார்ட்மெண்டல் ஸ்டாண்டிங் கமிட்டிஸ், இப்போ ரயில்வே சம்பந்தமாக ஒரு பில்லை டேபிள் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ரயில்வே மெம்பர் ஸ்டாண்டிங் கமிட்டி இருக்கும், எம்பிஸ். ஸோ அவங்களுக்கு வந்து அதை ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. அவங்க வந்து அதில் வந்து தங்களுடைய சஜஷன்ஸை அதை வந்து இன்ட்ரோடக்ஷனுக்கு அப்புறமா ரீடிங் அண்ட் பாசிங்னு சொல்லுவாங்க. பொதுவாக 3 ஸ்டேஜஸ் இருக்கு. 3 times the bill would be placed before it becomes an act அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னா இன்ட்ரோடக்ஷன், ரீடிங் அண்ட் பாசிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த ரீடிங் ஸ்டேஜ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பார்லிமெண்ட்ரி கமிட்டி எக்ஸெட்ரா. ஸோ இப்போ அவங்க தன்னுடைய சேஞ்சஸை வந்து இது பண்ணிட்டு தென் இட் வில் பி அகைன் பிளேஸ்ட் இன் தட் ஹவுஸ். எந்த ஹவுஸ்ல இருந்து பார்லிமெண்ட்ரி கமிட்டிக்கு ரெஃபர் பண்ணியிருக்காங்களோ அதே ஹவுஸுக்கு திருப்பி வந்து அவங்க அந்த சஜஷன்ஸோட, அதாவது அமெண்ட்மெண்ட்ஸ் இல்லைன்னா ஏற்றுக்கிட்ட விஷயங்கள், புதுசாக சேர்த்த விஷயங்கள், இது எல்லாம் சேர்த்து என்ன பண்ணுவாங்க, டேபிள் பண்ணுவாங்க. அங்கே டிபேட் நடக்கும். அங்கே வந்து வாட் இஸ் த மெஜாரிட்டி ரெக்வயர்ட் அண்டர் த கான்ஸ்டியூஷன். உங்களுக்கு தெரியும் இல்லையா, சில பில்லுக்கு சிம்பிள் மெஜாரிட்டி இஸ் சஃபிஷியன்ட், சில கைண்ட் ஆஃப் பில்லுக்கு அப்சல்யூட் மெஜாரிட்டி இஸ் ரெக்வயர்ட், சில கைண்ட் ஆஃப் பில்லுக்கு ஈவன் 50% ஆஃப் த ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ்ஸ் ஷுட் கிவ் தேர் நாட் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு. ஸோ அப்போ அந்த தன்மைக்கு ஏற்ப என்ன பண்ணுறாங்கன்னா அது வந்து ஒரு ஹவுஸில் பாஸ் ஆகும், அடுத்த ஹவுஸ்லையும் பாஸ் ஆகும். இட் இஸ் நாட் நெசசரி தட் எவ்ரி டைம் எ பில் ரெக்வயர்ஸ் டிபேட். இப்போ ஒரு வருஷத்துல ஒரு 60 பில் வந்து லாவா பாஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் அதில் ஒரு 1/3 ஆஃப் த பில் தான் டிபேட் எக்ஸெட்ரா விஷயங்களுக்குலாம் போகும். மற்றது எல்லாமே வந்து ஜஸ்ட் பை ஓட்டிங். சரியா, ஸோ ஐம் டெல்லிங் த ரெகுலர் ப்ரொசீஜர். அப்போ என்ன ஆகுதுன்னா 2 ஹவுஸ்லையும் பாஸ் பண்ணதுக்கப்புறமா பிரசிடென்ட்டுடைய அசென்ட்டுக்கு வைக்கப்படும். அப்புறம் பிரசிடென்ட்டுடைய அசென்ட்டை வாங்கினதுக்கு அப்புறமா இட் வுட் பி பிகம் அ லா அண்ட் கம் இன் டு ஃபோர்ஸ். ஸோ இது வந்து ஒரு நார்மல் ப்ரொசீஜர். எதை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு நார்மலா ஒரு லா மேக்கிங் ப்ரொசீஜர். ஸோ இப்போ இந்த பப்ளிக் ஒப்பீனியனுடைய இம்பார்ட்டன்ஸ் எங்க வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பப்ளிக் ஒப்பீனியனோட இம்பார்ட்டன்ஸ் வந்து அந்த இனிஷியல் ஸ்டேஜஸ்ல வருது. இப்போ அந்த பார்லிமெண்ட்ரி கமிட்டி வந்து தனக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த வெப்சைட்ல அந்த இதெல்லாம் போஸ்ட் பண்ணுவாங்க, இந்த மாதிரி எங்களுக்கு வந்திருக்க சஜஷன்ஸ் நாங்கள் இது பண்ணியிருக்கிறது. ஸோ பப்ளிக் வந்து தங்களுடைய ஒப்பீனியனை இத்தனை நாளுக்குள்ளே எங்களுக்கு கொடுக்கணும், இந்த ஃபார்மேட்ல கொடுக்கணும், எக்ஸெட்ராலாம் அந்த வெப்சைட்ல போஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி விருப்பப்படுறவங்க கொடுக்கலாம். ஸோ இட்ஸ் ஆல் என்னது டிஸ்கிரிஷனரி பவர் தான். இப்போ நம்ம ஒரு சஜஷன், ஒரு 1000கணக்கான பேர் சஜஷன் கொடுப்பாங்க, அந்த சஜஷன்ஸ் எல்லாம் ஏத்துக்கணும் இல்ல ஏத்துக்க கூடாதுங்கிறது இட் இஸ் ஆல் அப் டு தட் கன்சர்ன்ட் மெம்பர்ஸ் ஆஃப் தட் பார்லிமெண்ட் இஸ் கன்சர்ன். அதுதான் வந்து ஒரு சென்ட்ரல் லெஜிஸ்லேஷனை பொறுத்த வரைக்கும். ஸ்டேட் லெஜிஸ்லேஷனை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இப்போ இங்கெல்லாம் நம்ம ஸ்டேட்லாம் வந்து சிங்கிள் ஹவுஸ், வெறும் எம்எல்ஏஸ் மட்டும்தான், எம்எல்சிஸ் கிடையாது. சில ஸ்டேட்ல எம்எல்சி மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்னு இருப்பாங்க. அதாவது அங்க எப்படி ராஜ்யசபாவோ அதே மாதிரி இங்க நம்ம ஸ்டேட்ல ஒன்லி 1 ஹவுஸ். சரியா, ஸோ இப்போ இங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கேயும் அதே மாதிரி நார்ம்ஸ் இருக்கு. கேபினெட் மினிஸ்டர்ஸ் ஒரு பில்லை டேபிள் பண்றாங்க, அதுக்கடுத்து தேவைப்பட்டால் அது சம்பந்தமான விவாதங்கள் மற்ற விஷயங்கள் நடக்குது. பட் இந்த டெமோக்ரஸி த பார்ட்டி விச் இஸ் ஹேவிங் மெஜாரிட்டி, அவங்களோட டிசிஷன் தான் லாவா வர்றதுல ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. ஸோ அப்போ இதுல இருந்து உங்களுக்கு ஒரு விஷயம் என்ன தெரியுது, லா கொண்டு வர்றதுங்கிறது ஒரு ரூலிங் பார்ட்டியுடைய மினிஸ்ட்ரி, கேபினட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த முக்கிய சக்தி வாய்ந்த அந்த அமைச்சரவையுடைய வெளிப்பாடு தான் ஒரு சட்டம் அப்படிங்கிறத நீங்க இப்போ at this time you would have known. And there is another kind of bill, private member bill அப்படின்னு சொல்லுவாங்க. பிரைவேட் மெம்பர் பில்லுங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏதோ ஒரு சப்ஜெக்ட் மேட்டர்ல போதுமான சட்டங்கள் இல்ல தட் would be the need of the hour. அப்போ அந்த மாதிரி டைம்ல even a single member belonging to any party, even a ruling party who is not in the cabinet, சரியா, அந்த தனிநபர் ஒரு எம்எல்ஏவா இருப்பாரு, ஒரு எம்பியா இருப்பாரு, அவர் ஆளுங்கட்சியா எம்எல்ஏவா இருக்கலாம், இல்ல அப்போசிஷன் எம்எல்ஏவா இருக்கலாம், அதே மாதிரி ரூலிங் எம்பியா இருக்கலாம், இல்ல அப்போசிஷன் எம்பியா இருக்கலாம். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பிரைவேட் மெம்பர் பில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதை டேபிள் பண்ணுவாங்க. சில நேரங்கள்ல அது கூட சட்டமா வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. சமீபத்துல பல வருடங்களுக்கு பிறகு சமீபத்துல என்ன இருக்கு,
திருச்சி சிவா அவரோட வந்து டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் ரைட் சம்பந்தமா ஒரு பிரைவேட் மெம்பர் பில்ல ராஜ்யசபால என்ன பண்ணிருப்பாரு, டேபிள் பண்ணிருப்பாரு. ஸோ அந்த வருஷம் வந்து அவர் he would have been receiving the best parliamentarian award. எதுக்குன்னா he is making things happen in his own அப்படின்னு ஒரு அது மாதிரி பிரைவேட் மெம்பர் பில்லுன்னு ஒரு செகண்ட் டைப் ஆஃப் இது இருக்கு. சரியா? ஸோ இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா வித் ரிகார்ட் டு லா மேக்கிங் ஆஸ்பெக்ட். அடுத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லா அண்ட் சோஷியல் கண்ட்ரோல். லா அண்ட் சோஷியல் கண்ட்ரோல். இப்போ இந்த கான்செப்ட்ல ரெண்டு ஜூரிஸ்டுடைய வியூஸ் இருக்கு. ரெலவன்ஸ் ஆஃப் ஜான் ரால்ஸ் அண்ட் ராபர்ட் நாசிக். ஜான் ரால்ஸ் அண்ட் ராபர்ட் நாசிக். இதுல ஜான் ரால் இவர் என்ன சொல்றாரு வித் ரிகார்ட் டு லா அண்ட் சோஷியல் கண்ட்ரோல், அண்ட் ராபர்ட் நாசிக் இவர் என்ன சொல்றாரு வித் ரிகார்ட் டு லா அண்ட் சோஷியல் கண்ட்ரோல். சட்டத்துக்கும் சோஷியல் கண்ட்ரோலுக்கும் என்ன சம்பந்தம், லாக்கும் பப்ளிக் ஒப்பீனியனுக்கும் என்ன சம்பந்தம்ங்கிறது நம்ம பார்த்தோம். லாங்கிறதே வந்து இட் இஸ் அன் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் த மாஸ் பப்ளிக். ஒரு அதிகப்படியான மக்களின் எதிர்பார்ப்பை செயல்படுத்தக்கூடிய வடிவத்திற்கு பெயர் தான் சட்டம், லா அப்படிங்கிறத பார்த்தோம். அப்ப லா அண்ட் சோஷியல் கண்ட்ரோல் அப்படிங்கிறதுக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரிமிட்டிவ் ஸ்டேஜஸ்ல ஒரு சொசைட்டி கண்ட்ரோல் எப்படி இருந்துச்சு, ஒரு மன்னர்கிட்ட சில அதிகாரங்களை வழங்கப்பட்டிருந்துச்சு. ஒரு பேசிக் ஆஸ்பெக்ட்ஸ், there must be a population and there must be a territory and there must be a ruler. இதெல்லாம் வந்து essentials of a state அப்படின்னு சொல்லிட்டு ஒரு primitive state நம்ம பார்த்திருப்போம். எங்க பார்த்திருப்போம், இன்டர்நேஷனல் லா படிக்கும்போது 3 essential criterias டு ஃபார்முலேட் அ ஸ்டேட் அப்படின்னு பார்க்கும்போது 3 விஷயம் இருக்கணும் பார்த்தோம். என்ன ஃபர்ஸ்ட் பார்த்தோம், பாப்புலேஷன் இருக்கணும், அண்ட் தென் தேர் ஷுட் பி அ பவுண்டரி, அண்ட் தென் தேர்ட் தேர் ஷுட் பி அ ரூலர் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த 3 விஷயங்களை மட்டுமே பாதுகாக்கக்கூடிய ஒரு நபராக அந்த ரூலர் இருப்பாரு. அந்த ரூலர் வந்து அவரோட ரோல் என்ன, அந்த பாப்புலேஷனை ப்ரொடெக்ட் பண்ணணும், அந்த பாப்புலேஷனுடைய பவுண்டரியை ப்ரொடெக்ட் பண்ணணும், அதுக்கப்புறமா அவங்கள ரூல் பண்ணணும். இந்த 2 விஷயம் தான். ஸோ ஆப்வியஸா அந்த அல்டிமேட் அப்ஜெக்டிவ் ஆஃப் அ ரூலர் இன் அ பிரிமிட்டிவ் சொசைட்டி வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா கிவிங் ப்ரொடெக்ஷன். தட்ஸ் ஆல். இட் இஸ் மியர் போலீஸ் ஸ்டேட் அண்ட் ரேதர் தென் அ வெல்ஃபேர் ஸ்டேட். போலீஸ் ஸ்டேட்டுக்கும் வெல்ஃபேர் ஸ்டேட்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஆஸ் ஆஃப் நவ் பை கான்ஸ்டிடியூஷன் அண்ட் அதர் மெக்கானிசம்ஸ் அவர்ஸ் இஸ் அ வெல்ஃபேர் ஸ்டேட். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இங்க சுத்தமான குடிநீர் கொடுக்கணும், சுகாதாரமான ஒரு மருத்துவ வசதி கொடுக்கணும், நல்ல கல்வி கொடுக்கணும், நல்ல வேலை வாய்ப்பு கொடுக்கணும், லைவ்லிஹுட் வந்து என்ஷூர் பண்ணணும். இங்க வந்து எல்லாமே வந்து என்ன பண்ணணும், ஜஸ்டிஃபை பண்ணணும். ஒய் அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் பிகாஸ் இட் இஸ் அ வெல்ஃபேர் ஸ்டேட். we are paying tax and in return we are expecting these number of items. Previously அதெல்லாம் கிடையாது. எனக்கு ஒரே ஒரு நோக்கம் என்னன்னா, நான் வேலைக்கு போயிட்டு வரேன், அப்ப எந்த நம்பிக்கையில வேலைக்கு போயிட்டு வரேன், என் வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் நல்லா பாதுகாப்பான முறையில இருக்காங்கிற நம்பிக்கையில நான் வேலைக்கு போயிட்டு வரேன். அதை மட்டும் உறுதிப்படுத்த வேண்டிய ஒரு செயல் வந்து யாருக்கு இருந்துச்சு, ஒரு அரசாங்கத்துக்கு இருந்துச்சு. அதற்காக ஒரு ரூலர் நியமிக்கப்பட்டு வழி வழியாக ஹைரார்கியலி மன்னராட்சி முறையில வந்தாங்க. சோ நம்ம அதற்காக அவர்களுக்கு கப்பம் கட்டுவது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்துச்சு. சரியா? சோ இப்ப இந்த ஜான் ரால்ஸ், JAHNRAWLS இவருடைய இதுக்கு பேர் என்ன, தியரி ஆஃப் ஜஸ்டிஸ் அப்படின்னு பேரு. இவருடைய அந்த ப்ரொபோசலுக்கு பேரு, இஸ் ஆல்சோ an அமெரிக்கன். அவருடைய இதுக்கு பேரு தியரி ஆஃப் ஜஸ்டிஸ் அப்படின்னு பேரு. சோ இவருடைய கான்செப்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, what is required for the people that should be maximized அப்படின்னு சொல்றாரு. இப்போ ஒரு ஜஸ்டிஸ்னா என்னது, மக்களுக்கு தேவைப்படக்கூடிய அந்த நீதி. அந்த நீதி எதுவாக இருக்கிறதோ, இப்போ அவனுக்கு தேவையான ஒரு விஷயம் எது வந்து சிறப்பானதா இருக்கணும், ஃப்ரீடம். anyone values the freedom as a fundamental thing இல்லையா? எனக்கு தேவையான சுதந்திரம் அதிக அளவுல இருக்கணும், எனக்கு தேவையான மத வழிபாடை நான் பின்பற்றுவதற்கு எனக்கு அதிக சுதந்திரம் கிடைக்கணும் அப்படி எதை அந்த சொசைட்டில இருக்கவங்க அதிகமாக விரும்புகிறார்களோ அதை என்ன பண்ணணும், மேக்சிமைஸ் பண்ணி கொடுக்கணும். அதே மாதிரி சில நேரங்கள்ல சில ஏற்றத்தாழ்வுகள், டிஃபரன்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த டிஃபரன்சஸ் எப்படின்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்லாப் கொடுக்குறோம், ஒரு ஸ்லாப் வித் ரிகார்ட் டு டாக்ஸ் பேமெண்ட். a person earning this much has to pay this much tax and a person earning this much should pay this much tax அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது ஒரு டிஃபரன்சஸ். இப்போ இந்த மாதிரி டிஃபரன்சஸை எப்படி பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதிகமாக ஒரு அரசாங்கம் முன்னெடுக்க கூடாது அப்படின்னு சொல்றாரு ஜான் ரால்ஸ் வந்து கிட்டத்தட்ட அந்த யூட்டிலிட்டேரியன் தியரி மாதிரி தான். வாட் த பீப்புள் எக்ஸ்பெக்ட் மோர் ஃபார் இட்ஸ் ஹாப்பினஸ் ஆர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தட் ஷுட் பி எக்ஸ்டெண்டட். வாட் ரிசல்ட்ஸ் இன் டிஃபரன்சஸ் தட் ஷுட் பி
done only to that extent. அப்படி அது எந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்ள முடியுதோ அந்த அளவுக்கு மட்டும்தான் அந்த டிஃபரன்சஸை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இது ஒரு பேர் தான் தியரி ஆஃப் ஜஸ்டிஸ், ஜான் ரால்ஸ். அதற்கு ராபர்ட் நாசிக் வந்து அப்படியே ஒரு தலையில ஒரு விஷயம். இவர் வந்து என்ன சொல்றாருன்னா, யூ டோன்ட் டூ எனிதிங், யூ டோன்ட் டூ எனிதிங் லா அதுன்னு சொல்லிட்டு நீ தேவையில்லாத விஷயங்கள் எதுவுமே பண்ணாத. உனக்கு வந்து என்ன வேலை கிடையாது, தேவையில்லாத விஷயங்களை செய்வது உன்னுடைய வேலை கிடையாது. ஜஸ்ட் யூ பி எ பிரிமிட்டிவ் மெம்பர், கிவ் ப்ரொடெக்ஷன் டு த பீப்புள், that's all. Let they do their work, let they earn, let they என்னது சுரண்டுகிறார்களோ இல்ல சுரண்டப்படுகிறார்களோ அது அவர்களுடைய தனிப்பட்ட விஷயம், அதை அவர்கள் பார்த்துக் கொள்வார்கள். யூ டோன்ட் ரெகுலேட் தேர் பிசினஸ் டு டூ திஸ் ஆர் நாட் டு டூ தட் அப்படிங்கிற மாதிரி சொல்றதுதான் வந்து ராபர்ட் நாசிக் இவருடைய ஒரு தியரி. சரியா, யூட்டோபியா அப்படின்னு சொல்லுவாங்க அவருடைய தியரி, ராபர்ட் நாசிக். ஸோ இந்த ராபர்ட் நாசிக்குடைய அனார்கி, ஸ்டேட் அண்ட் யூட்டோபியா, ராபர்ட் நாசிக்குடைய தியரி பேரு அனார்கி, ஸ்டேட் அண்ட் யூட்டோபியா. ஸோ இந்த அனார்கி, ஸ்டேட் அண்ட் யூட்டோபியாங்கிறதுல அவர் என்ன ப்ரப்போஸ் பண்றாருன்னா, ஸ்டேட் ஷுட் லிமிட் இட் செல்ஃப் டு வாட் அப்படின்னா, டு ரூல், டு கிவ் ப்ரொடெக்ஷன், தட்ஸ் ஆல். எனிமி ஏலியன் அட்டாக்கு தேவை என்ன, பவுண்டரிஸ், வால்ஸ், ஃபென்சஸ், வெப்பன்ஸ், இதில் நீ கான்சென்ட்ரேட் பண்ண. அதை விட்டுட்டு தேவையில்லாம பில்டிங் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், ப்ரொவைடிங் மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ், பியூர் வாட்டர், ஏர், பெட்டர் லைவ்லிஹுட், டிக்னிஃபைட் லைஃப், இதெல்லாம் நீ வந்து பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. அது எது அவங்களுக்கு தேவையோ அதை அவங்க பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. இப்போ இந்த ரெண்டு தியரியிலுமே அட்வான்டேஜஸும் இருக்கு, டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்கு. இப்போ ராபர்ட் நாசிக் சொல்ற மாதிரி சொல்லிட்டா, we cannot frame regulations what is right and what is wrong. So one might can be a right. இப்போ இவர் சொல்ற மாதிரி பண்ணிட்டா அப்படின்னா, சக்தி வாய்ந்தவர்கள், பணபலம் உடையவர்கள் என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தாக்கத்தை உண்டாக்கும். அதே மாதிரி அவர் சொல்ற மாதிரி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, அவர் என்ன சொல்றாரு, மேக்சிமம் என்ஜாய்மெண்ட் வாட் பீப்புள் ரெக்வயர்ஸ் ஷுட் பி ப்ரொவைடட் அப்படிங்கிறாரு. அப்ப அதுக்கும் வந்து என்ன கிடையாது, ப்ராப்பர் ரெகுலேஷன் கிடையாது. எனக்கு சரி, எனக்கு சந்தோஷம், எனக்கு நிம்மதி என்று சொல்வது இன்னொரு நபருக்கு சந்தோஷம், இன்னொரு நபருக்கு நிம்மதி, இன்னொரு நபருக்கு ஒரு வாய்ப்பு அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ இதெல்லாம் வந்து எதுல வருதுன்னு பாத்தீங்கன்னா, லா மேக்கிங் அப்படிங்கிற அந்த ஜூரிஸ்ப்ருடென்ஷியல் பார்ட், யூனிட் 1. இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவோ இல்ல மற்ற விஷயங்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவம்னு தெரியல, உங்களுக்கு தெரியணும். ஹவு த லா evolved, what are the concepts and principles that has been involved in making of law or the development of law அப்படிங்கிறது தான். சரியா, அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா, இண்டிவிஜுவல் இன்ட்ரெஸ்ட் டு கம்யூனிட்டி இன்ட்ரெஸ்ட். இதெல்லாம் நீங்க நம்ம எமினன்ட் டொமைன் அப்படின்னு சொல்லிட்டு கான்ஸ்டிடியூஷன்ல ஒன்று பார்த்துருப்போம். எமினன்ட் டொமைன் அப்படின்னா the domain which is exclusively within the ambit of government, அதற்குள் அரசாங்கம் என்ன வேணாலும் செய்யலாம், அதுக்கு பேர் எமினன்ட் டொமைன் பேரு. கான்ஸ்டிடியூஷன்ல ரைட் டு ப்ராப்பர்ட்டி இதுல பார்த்துருப்போம் நம்ம எமினன்ட் டொமைன் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது ஒரு அரசாங்கம் சொத்து தொடர்புடைய சட்டங்களை ஏற்றுவதற்கு முழு அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றோம். இப்போ நான் ஆர்டிகல் 300A, no person shall be deprived of his property except according to the procedure established by law அப்படிங்கிற மாதிரி சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன். அதாவது என்னது, இப்போ ஒரு அக்ரேரியன் ரிஃபார்ம்ஸ், இல்லை ஒரு லேண்ட் சீலிங் ஆக்ட், இல்லை ஒரு ஹைவேஸ்க்காக நம்ம ப்ராப்பர்ட்டி அக்வயர் பண்றோம். இப்போ இந்த மாதிரியான இதெல்லாம் வரும்போது ஒரு கேள்வி எழும், என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட நான் 40 வருஷம் கஷ்டப்பட்டு ஒரு இடத்த வாங்கி வைக்கிறேன், நீங்க எனக்கு ஒரு மாற்றாக ஒரு பணத்தை கொடுத்துட்டு என்ன வெளியில போக சொல்றீங்க. அகைன் இட் இஸ் நாட் பாசிபிள் டு பை மை ப்ராப்பர்ட்டி இன் தட் பர்டிகுலர் பிளேஸ் அப்படின்னு சொல்லும் போது, பப்ளிக் ரைட் ஷுட் ஆல்வேஸ் கிவ் வே டு த பிரைவேட் ரைட் அப்படின்னு படிக்கிறோம் இல்லையா. அதுதான் வந்து என்னது, இண்டிவிஜுவல் இன்ட்ரெஸ்ட் டு கம்யூனிட்டி இன்ட்ரெஸ்ட். ஸோ அப்போ விச் வுட் ப்ரிவைல், எது நிலைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, definitely the larger interest or the community interest would prevail when compared to individual interest. அதுதான் வந்து இந்த ஆஸ்பெக்ட். அப்போ சட்டங்கள்ல சில நேரங்கள்ல சில ஹார்ட்ஷிப்ஸ், சில டிஃபிகல்டிஸ் would arise to an individual or to number of individuals, but we should always look into the aspect. என்ன அப்படி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த செயலினால் பலன் பெறுபவர்கள் எத்தனை பேர், பாதிக்கப்படுபவர்கள் எத்தனை பேர் அப்படின்னு பார்க்கணும். அதன் அடிப்படையில தான் இன்னைக்கு வேரியஸ் அக்ரேரியன் ரிஃபார்ம்ஸ், லேண்ட் அக்விசிஷன் ஆக்ட்ஸ் எல்லாமே கொண்டு வரப்பட்டிருக்கு. சரியா, இது ஒண்ணு. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா, இவங்களோட யூனிட் 1ல லா அண்ட் மாரல்ஸ். லா அண்ட் மாரல்ஸ், லாவுக்கும் மாரலுக்கும் என்ன சம்பந்தம்னு கிடையாது. பிரிமிட்டிவா நம்ம எது சரின்னு இருந்ததோ அதை வகைப்படுத்தி அதற்கென சில வழிமுறைகளை வகுத்து அதை இப்படி நடைமுறைப்படுத்தணும்னு சொன்ன ஒரு கான்செப்டுக்கு பேர் தான் லா. ஸோ அப்போ அந்த லாவுடைய எவல்யூஷன்ல அந்த மாரலுக்கும் ஒரு ரோல் இருக்கு. அது சரியோ தவறோ
ஒரு ரோல் இருக்கு அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட். எப்படி லா அண்ட் பப்ளிக் ஒப்பீனியன், லா அண்ட் சோஷியல் கண்ட்ரோல் அப்படின்லாம் பார்த்தோமோ அதே மாதிரி லா அண்ட் மாரல்ஸ். பட் இது எல்லாமே சப்ஜெக்ட் டு டிபேட்டபிள் திங். இந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே ஏன்னா இதுல எதுவும் எல்லாமே இதுதான் சரி இல்லை இதுதான் தவறு அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு நம்மளால வரவே முடியாது. சரியா? And then the last one is which we have already discussed, objective scope of introduction and construction of statute etc etc. ஸோ அந்த இன்டர்பிரிட்டேஷனுக்கும் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கும் என்ன வித்தியாசம்னு கூட நம்ம ஏற்கனவே கேட்டோம். இன்டர்பிரிட்டேஷன்னா என்ன, கன்ஸ்ட்ரக்ஷன்னா என்ன? இன்டர்பிரிட்டேஷன்னா ஆஸ் இட் இஸ் பண்றதை விட கன்ஸ்ட்ரக்ஷன் மூலியமா த அப்ஜெக்டிவ் ஆர் த மெயின் பர்பஸ் ஃபார் வாட் எ பர்டிகுலர் ஆக்ட் ஹஸ் பீன் எனாக்டட் அப்படின்னு சொல்றதுக்கு பேர் தான் கன்ஸ்ட்ரக்ஷன். அதாவது இன்றைய பெயர்ப்பாக இல்லாமல் இன்றைய பெயர்ப்பு, அதாவது just not interpreting but ahead of that you are constructing the words in a given statute so that to meet the intention of the legislature, to meet the object of that particular act or to make the act perform to the way for which it has been formed. இதெல்லாம் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவோம். அதுதான் கன்ஸ்ட்ரக்ஷன். சரியா? இப்போ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய சிலபஸ் புக்ல நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல சொல்லியிருந்தேன் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் த கோர்ஸ். இந்த அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் த கோர்ஸ்ல என்ன இருக்கோ அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதை இப்பயும் இன்னொரு வாட்டி சொல்றேன். அதோட ஆரம்பித்த இடத்துலயே IOS உடைய இதை வந்து நான் முடிச்சுக்கலாம் அப்படின்னு இருக்கேன். குட் enactments are those which have least ambiguities, inconsistencies, contradictions or lacuna. Bad enactments are gold mine for lawyers because, as I said earlier, for half of the litigation, the legislative draftsmen are undoubtedly the cause. The purpose of interpretation of statute is to unlock the locks put by the legislature. For such unlocking, keys are to be found out. These keys may be termed as aids for interpretation and principles of interpretation. Even though we all know that it is not within the human powers to foresee the manifold permutations and combinations that may arise in the actual implementation of the act. முக்காலமும் அறிந்து எக்காலத்திற்கும் பொருந்தும் வகையில் நிச்சயமாக சட்டம் இயற்ற முடியாது. And also provide for each one of them in terms free from all ambiguities. Hence, interpretation of statutes becomes an ongoing exercise as newer facts and conditions continue to arise. கான்ஸ்டிடியூஷன் மட்டும் இல்லை, மற்ற சட்டங்களும் கூட ஓரளவுக்கு இட் இன்வால்வ்ஸ் ஆர்கானிக் சென்ஸ், அதுவும் உயிரோட்டம் உள்ள ஒரு சட்டம் தான். ஸோ அப்போ அதை எப்படி இன்டர்பிரட் பண்ணா அது தீர்வை கொடுக்குமோ அதை நம்ம அந்த வகையில இன்டர்பிரட் பண்ணணும். லார்ட் டென்னிங் ரைட்லி பாயிண்டட் அவுட், இங்கிலீஷ் நாலேஜ் இஸ் நாட் அன் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் மேத்தமெட்டிக்கல் ப்ரெசிஷன். நான் லெஜிஸ்லேட்டிவ் டிராஃப்டிங் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் பிஃபோர் செஷன் ஒரு கிளாஸ் எடுக்கும்போது சொல்லியிருப்பேன். வாட் ஆர் த things a drafter should have or a skill that he should possess அப்படின்னு சொல்லும்போது the legal knowledge, English knowledge and current judicial profounds, நீதிமன்றங்கள் இப்பொழுது எந்த மாதிரியான தீர்ப்புகளை வழங்குகிறார்கள், அவர்கள் எதை எதிர்பார்க்கிறார்கள், இந்த மாதிரியான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். சரியா? So Lord Denning rightly pointed out that English knowledge is not an instrument of mathematical precision. It would certainly save the judges from the trouble if the acts of parliament were drafted with divine precision, but it is not possible. தெய்வீக சக்தியின் பால் சட்டம் இயற்றப்படுவது கிடையாது, அதை இயற்றுவதும் ஒரு மனிதன் தான். சரியா? And perfect clarity. In the absence of it, when a defect appears, a judge cannot simply fold his hand and blame the draftsman. ஒரு சூழ்நிலை வருகிறது, அப்ப அந்த சூழ்நிலையினால் என்ன ஆகுது, ஒரு கண்டிப்பா அந்த லெஜிஸ்லேஷன்ல ஒரு ஓட்டை இருக்கு, அதற்காக நான் என்ன பண்ண முடியாது, கையை கட்டிக்கொண்டு கண்ணை மூடிக்கொண்டு அமைதியாக இருக்க முடியாது. Then there comes the tool in the guise of interpretation. அப்ப அந்த இன்டர்பிரிட்டேஷன்ங்கிற அந்த டூலை டெக்னிக்கை ப்ராப்பரா ரிலை பண்ணும் பொழுதுதான் ஜட்ஜ்மெண்ட்ஸ் பிகம் a landmark judgments. சரியா? This subject gives the basic inputs for the students to know the subject matter. நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், எத்தனையோ நீதிபதிகள் வந்தாலும் கூட இப்ப ஹியூமானிட்டேரியன் ஜட்ஜ்மெண்ட்ஸ் பேஸ்ட் ஆன் ஹியூமன் ரைட்ஸ் சம்பந்தப்பட்ட
ஒரு ஜட்மெண்ட்ஸா ஜஸ்டிஸ் வி ஆர் கிருஷ்ணய்யர் அவருடைய ஜட்மெண்ட்டை போய் பாருங்க. அதே மாதிரி என்விரான்மெண்டல் சம்மந்தப்பட்ட ஜட்மெண்ட்டா இல்ல லேபர் லெஜிஸ்லேஷன் சம்மந்தப்பட்டதா ஜஸ்டிஸ் சந்திரசூட் அவருடைய ஜட்மெண்ட்டை போய் பாருங்க. அந்த மாதிரி ஒரு சில நபர்களுக்கு என்று சில என்னது இருக்கு, ஒரு எக்ஸ்பிளனேஷன் இருக்கு. ஹவு அப்படின்னு பாத்தீங்கன்னா பை தேர் எக்ஸ்டென்ட் ஆஃப் இன்டர்பிரிட்டேஷன். அவங்க இந்த இன்டர்பிரிட்டேஷனை சரியான முறையில் ஒரு தீர்க்கமான முடிவிற்காக பயன்படுத்துகிறார்கள். அது சக்சஸ்ஃபுல் ஆகும் பொழுதுதான் these persons are also reaching great heights. At the same time, the law is also hold in higher values. சரியா? ஸோ இதுதான் வந்து with regard to our subject, interpretation of statutes. ஸோ இப்போ முடிஞ்சா இன்னும் ஒரு செஷன்ல இந்த 5 யூனிட்டுடைய விஷயங்களையும் என்னென்னலாம் கவர் பண்ணோம், என்னென்னலாம் இருக்குங்கிறத சொல்ல ட்ரை பண்றேன். மோஸ்ட்லி வந்து இதற்கு அப்புறமா